வந்திருக்கோம். இதில் வந்து இந்த கேரை மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் பிடிக்க போகிறோம். வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடலுக்கு இப்போ கிளம்பியாச்சு. நம்ம வழக்கமாக போகக்கூடிய போட்டில் வந்து இந்த ஓட்டு போகலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக போகக்கூடிய போட்டில் வந்து இன்ஜின் வந்து வேலையாயிடுச்சு. அதனால் நம்ம இன்ஜினையே வந்து மாற்றுறோம். எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஆகும்னு சொன்னனால நம்ம இந்த ஓட்டு நம்ம இந்த படகுல தொழிலுக்கு போகிறோம். என்ன தொழிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பருவலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கட்டை, மீன் கட்டை ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை பார் ஐஸ் அடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 75 பார் நம்ம ஐஸ் அடிக்கிறோம். இப்போ தண்ணி வந்துருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பெரிய சிண்டெக்ஸ் இருக்குது. ஐஸ் அடித்து முடிச்சாச்சு. நாங்கள் ஒருத்தர் கிளப்பிட்டு போட்டை நீராடிட்டு தொழிலுக்கு கிளம்ப போகிறோம். முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பெரிய மீன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. முதல் நாள் நம்மளுக்கு தொழில் பரவாயில்ல. ஸ்டோர் ஜாமெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறாங்க. சரியா இருக்கு. காவலன் தண்டியா காப்பாத்த வேணும் ஏழு அடி ஏழு பாரு பாவிக்கிறங்க பரிசுத்த மாதா என்றார் இப்போ நம்ம போட்டை நீராட்டுறோம். வாங்கணும் கீரை விட்டு வள கொண்டு வா போட்டு திருப்பு இக்கி வள
புஷ் போட்டு வலை எடுத்து போட்டு 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 என்ன போட்டு திணிச்சு இந்த மஞ்சள் இன்னைக்கு தங்களுக்கு போகிறோம். கட்டைகள் இல்லை, கொஞ்சம் கட்டைகள் மோசமாக இருக்கிறதுனால புது கட்டைகள் வாங்கியிருக்கோம். இந்த தும்பு வாங்கியிருக்கோம். இதில் வந்து இந்த கேரை மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் பிடிக்க போகிறோம். கேரை மீன் இது தும்பு துண்டியை மட்டும் வச்சு செட் பண்ணுவோம். இது கட்டை. இதில் பால் ரைஸ் ஓட்டை போட்டு பால் ரைஸ் அடிச்சு அதுக்கு கேரை பிடிக்கிறதுக்கு செட் பண்ணுவோம். பாருங்க, கட்டை ஃபுல்லாக அப்படியே விதவிதமாக இருக்கும். கட்டை ஃபுல்லாக பாருங்க. இந்த கடைகளில் தான் நல்லா கடிக்கும். முதல் நாள் நம்ம என்ன தொழில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வலை இலைக்கு தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ள வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி போல் வலை இழக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முண்டக்கண்ணி மீன் இருக்குது. முண்டக்கண்ணி மீன் குழம்பு வச்சு பொரிச்சிருக்கிறோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து முட்டை வந்து ஒரு அவிச்சிருக்கிறோம். வலை இழக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வலை இழக்க போகிறோம். மொத்தம் எத்தனை கட்டா பழம் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 கட்டா பழம் வச்சுருக்கிறோம். நம்ம 4 கட்டா பழையுமே இழக்க போகிறோம். ஒவ்வொரு கட் ஆஃப் வலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 2 ரெடார் கட்டி வச்சுருப்போம். தொட்டாப்பில் இது ஃபஸ்ட்டு ரெடாரு. நம்ம இதை பிடிச்சி தான் வந்து வலையை வாங்குவோம். ஒரு கட்டா பழம் இலைக்கு முடிச்சாச்சு. இப்போ 4வது கட்டா பழம் இலைக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது.
நம்ம இப்போ பேராஷூட் போட்டு கிடக்க போகிறோம். மறுபடியும் என்ன சொல்கிறத பொறுத்தா இருக்குது. வலை எத்தனை மணிக்கு வாங்குறது அப்படிங்கிறது 2 மணியா 3 மணியான்னு தெரியல. நைட் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து நம்ம தம்பா மீனை பொரிச்சிருக்கிறோம். நண்பர்களே, இப்போ தான் நாங்கள் வலை இலக்கி முடித்தோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இலக்கி முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரசமும் மீன் பொரியலும், தம்பா மீன் பொரியல், ரசம் அருமையாக வச்சுருக்காருல்ல. ஆமாம், நீ கொஞ்சம் காற்று இல்லாததுனால எல்லா பேரும் போல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது ரசம். ரொம்ப அருமையாக இருக்குது. பொரிச்ச மீன், தம்பா மீன் நல்லா சாப்பிட்றோம். மணி இப்போ 2 மணி ஆகுது. நம்ம வலையை பிடிக்க போகிறோம். நம்மளுக்கு மொதல் மீன் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சடைய மீன் வந்திருக்கு. இதை நாங்கள் சடையன்னு சொல்லுவோம். இப்போ வலையில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபிஷ் வந்திருக்கு. வலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட்டாக தான் பட்டிருக்கு. அதனால் மேலே தூக்காமல் அப்படியே நம்ம தட்டி விட போகிறோம். இப்போ அடுத்த ஒரு சடையை வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உசுரோடு நல்ல கவனம் அதெல்லாம் அந்த சைடு வரத்தில் போனோம்னா காலை எடுக்கணும். இப்போ நம்ம வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் மாட்டிருக்கு. எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிலோ கிட்ட வந்து இருக்கும். பெரிய கோலா. இப்போ நம்ம எப்படி மேலே ஏற்றுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி பெரிய மீன்கள் வரும்போது நம்ம வலையில் வச்சு தூக்க முடியாது. அதனால் நம்ம 2 கயிறு வச்சு தான் தூக்குவோம். முடிச்சு இல்லை, அது இதில் கொளியிருச்சு. எடுக்கும்போது சாப்பாடு அரை மட்டும் ஈச்ச மட்டும் வயலில் கை தூக்க ஆடு
மச்சான் இது கொம்பு கிட்ட ஒரு ஆள் மட்டும் நிக்க சொல்லிட்டு மத்த வாழுகிட்டு கிளப்ப சொல்லுவோம். கொம்புல சுத்தா இருக்கு மச்சான், கொம்புல உள்ள தட்டாது. கிளப்புங்க நம்ம படி கிளப்பு, நம்ம படி. ஒரு சுட்டுதான் வடக்கி பிடிங்க. அந்த பத்தாயிரம் கொண்டுட்டு போங்க. அந்த பத்தாயிரம் அந்த பருங்க இருக்கு, அந்த கைத்தை கொடுங்க. என்ன முல்ல நீ எனக்கு முல்ல மாதாவே வேலையும் இறங்குமையா நடுவு நடுவு பிடிங்க, கிளப்பிடலாம், பிடிங்க. இது கிளப்புல வந்துருங்க. கிளப்புங்க நல்ல சைஸான மீனா வந்திருக்கு. எப்படி 200 கிலோக்கு மேல தான் இருக்கும். கயிறு வேற வச்சிருந்தேன். மாலோட சேர்த்து கத்திரிச்சு தான் வச்சிருந்தேன். மொத வச்சு கத்திரிச்சு தான் வச்சேன். இப்படியே தட்டுறியா போடு, முடிச்சிருந்தான்னு கேட்டேன். தடமா இருக்கு. மேல உள்ளது தண்ணியில் வச்சு கையை ஓட்டான்னு கால் இப்போ அடுத்து ஒரு சன் பீஸ் வந்திருக்கு. இது வலையில் நல்லா மாட்டினால நம்ம தட்டி விட முடியல. அதனால் இப்போ நம்ம மேலே வச்சு கழிச்சு நம்ம மீன் கடலில் விட போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல்கிட்ட பிடிச்சி வலை வாங்கிட்டு இருந்தோம். வலை வாங்கிட்டு இருக்கும் பட்சத்தில் ஒன்றுமே வரல. எங்களுக்கு வருத்தமாயிட்டு, ரொம்ப மன வருத்தமாயிட்டு. ஒரு 5-6 சடையும் தான் வந்துச்சு. 5-6 சடையும் அப்புறம் வாங்கிட்டு இருந்தப்ப நாங்கள் சும்மா உட்காந்துருந்தோம். மச்சான் வீஞ்சில் வலை வாங்கியிருந்த மச்சான்,
இருந்தாப்புல மாப்பிள்ள பெரிய மீனுடா அப்படின்றாரு. ஓடி போய் பார்த்தோம், சரியான மீனுங்க. பார்த்த உடனே எங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. பாருங்க கொம்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது ரெக்கையெல்லாம் வச்சு அடிச்சிச்சுன்னா ஒரு ஆள் செத்து போயிடுவான். உசுரோட நெஞ்சு அப்படி அடிச்சிச்சுன்னா செத்து போயிடுவான் மனுஷன். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க, என் கைக்கு 2 பாவம் இருக்கும். இந்த மீன் வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பார்ப்போம் அடுத்த கட்டக்கு வாங்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள் சூறை வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சூறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து வரிச்சூரை. இந்த கட்டாப்பாளையில் பார்த்தீங்கன்னா வந்து சூற மீன்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு வஞ்சர மீன் ஒன்று வந்திருக்கு. எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கிலோக்கிட்ட வந்து இருக்கும்.
இப்போ அடுத்து ஒரு கேர மீன் ஒன்று வந்திருக்கு. நண்டு ஒன்று வந்திருக்கு பாருங்க. வலை வாங்கி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு முதல் நாள் வந்து பரவாயில்லாமல் நம்மளுக்கு மீன்கள் கிடச்சிருக்கு. அவருக்கு வாழைப்பழத்தை கொடுத்தா தான் கிளி குஞ்சு சாப்பிடுவாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சஞ்சியை வட்டாலாலு இதுல தான் போடணும். வட்டாவை மட்டும் ஒதுக்கி இந்த அறையிலே போட போறேன்.